நண்பர் ராஜேஷ் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை நான் எப்பவுமே குருன்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா வாத்தியார் நடிகராக அதுக்கு ப்ளஸ்ஸு எந்த ஒரு விஷயத்துலையும் நம்மகிட்ட டீட்டெயிலாக பேசுவார், டீட்டெயிலாக சொல்லித் தருவார். இது அப்படி அது அப்படி. அதுவும் உலக சினிமா பற்றி அவர் மாதிரி ஒருத்தர் டீட்டெயிலாக பேசவே முடியாது. எல்லா பெரிய பெரிய நடிகர்களாகட்டும், பெரிய பெரிய படங்களாகட்டும், அதோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசுவார். எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பேசுவார். அவ்வளோ நாலேஜ் அவருக்கு. அந்த சினிமா மேலே அவ்வளோ ஆசை, வெறி. ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் எல்லாத்தையுமே. சினிமா மட்டும் இல்லை, அவர் ஜோசியம் பார்ப்பார், இந்த சித்து வைத்தியம் சொல்லுவார். அது நிறைய விஷயங்கள் அது எல்லாருக்குமே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாரும் மேலேயும் ரொம்ப அன்பான ஒரு நண்பர். ஆனால் அவர் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் மேன். அவர் எப்படி திடீர்னு இப்படி ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா தண்ணி போக கூட ரொம்ப ஃபில்டர் பண்ணி அது பண்ணி அப்படி தான் குடிப்பார். அவர் அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருப்பார். கரெக்டாக 8 மணிக்கு டின்னர் முடிப்பார். அதை நிறுத்த மாட்டார். அது எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சரி, அது 8 மணிக்கு 7:30 மணிக்கெல்லாம் அந்த அவர் டின்னரை முடிச்சிடுவார் நைட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருப்பார். சரி, அவ்வளோதான். வேறு என்ன பண்ணுறது? அவர் ஆத்மா சாந்தியோட நான் வந்து இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நினச்சதை சாதித்து ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ராஜேஷ். நிறைவான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் முறையாகவும் வாழ்ந்தார். ஏன்னா அவருக்கு வந்து ஆயுள் கூட குறைவாக இருக்குன்னு நினச்சி பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. அவர் வாத்தியாராக இருந்தவர். அதனால் நிறைய படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருந்தது. சினிமாவுக்கு வந்திருந்தால் கூட கடைசி வரைக்கும் அந்த வாத்தியாருக்கு உண்டான அந்த பொறுப்புங்கிறது கடைசி வரைக்கும் அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி எதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கூட என்ன ராஜேஷ்னு ஃபோன் பண்ணோம்னா எதை பற்றி வேணாலும் டக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ். தெரியலன்னா கூட டக்குன்னு கூகுளில் அது இது எதுலையாவது போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்லக்கூடிய ஒரு. அதே மாதிரி சினிமாவில் வந்து டாப் டு பாட்டம்னு சொல்லுவாங்களே, கீழிருந்து மேலே வரைக்கும் எல்லாருக்கூடையும் பழகி எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சவர். எனக்கு அவர் நல்ல மனிதர் அப்படிங்கிறது வந்து அதுதான். நடிகர் அப்படின்னு அவர் கூட எனக்கு பயணம் ஆரம்பித்தா கூட என்னோட தனிப்பொருள் படத்தில் அவருடைய பயணம் இருந்தாலும் அதை விட ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அப்படிங்கிறது தான் அவர் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு சமூகம். ஃபஸ்ட்டு படம் வாங்கும்போது ராஜகண்ணு சார் படத்தில் கிடைச்சிது. அதில் கடைசி வரைக்கும் ராஜகண்ணு சாருக்கு வந்து யார் எப்படி ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் ராஜேஷ் கடைசி வரைக்கும் ரொம்ப ராஜகண்ணு இறக்க வரைக்கும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது உதாரணமாக ராஜேஷ் சொல்லலாம். அதே மாதிரி சினிமாவிலேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு போனார். ஸோ அதுலேயும் எவ்வளோ தூரம் ஜனங்கிட்ட ஒரு நல்ல பேர் சம்பாதிக்க முடியுமோ நல்ல பேர் சம்பாதிச்சார். அதுக்கு அவர் இந்த அந்தைய நாட்கள் படத்தில் நடித்தது வந்து அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு உதவியாக இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கண்ணு கலங்கிடுவார். ஏன்னா போன உடனேயுமே பெண்கள், ஆண்களும் சரி பெண்களும் சரி, உடனே அந்த படத்தினுடைய கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஐயோ அவரா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வேறு எதுவுமே கேட்காமையே அந்த ரியல் எஸ்டேட்டில் இவர்கிட்ட ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாருமே அந்த வியாபாரத்தில் கூட எல்லோரும் மனசன்மையாக இருக்கும். அதை சொல்லுவார், அடிக்கடி சொல்லி. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த கன்னிப்பொருட்கள் நடித்த நாள் அது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோன் பண்ணி முடிஞ்ச
முடிஞ்ச வரைக்கும் வெளியூர் இல்லைன்னா நேரடியாக வந்து பார்த்து பேசிட்டு போயிருப்பார். அது சம்மந்தப்பட்ட யூனிட்டில் எல்லாத்தையும் வந்து பார்ப்பார். என்ன மட்டும் இல்லை, எல்லாத்தையும் ராஜகிரி சார் வடிவுகள் சார் எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பார். ஸோ இப்போ அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்கும்போது எந்த அளவுக்கு எல்லோரும் அவர் மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஸோ பையன் பொண்ணு ரொம்ப அவங்க மேலேயும் ரொம்ப இதாக இருந்தார். அவருக்கு இவ்வளோ சீக்கிரம், ஏன்னா உடம்பு அவ்வளோ பாதுகாத்து எல்லாத்துக்கும் சொல்லிகிட்டு இருப்பார், எப்படி இருக்கணும், எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ கட்டுப்பாடாக அவரும் இருந்தார். இன்னும் அது விதி பயன் இவ்வளோ சீக்கிரம் அவர் போயிட்டே இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆத்மா சாந்தியுடன் வேண்டிக்கிறார். அவங்க பையன் பொண்ணு அவங்களுக்கும் சொந்த பந்தங்க நிறைய சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஷ் சினிமா மூலமாக எல்லாருக்கும் மனசில் இடம் பிடிச்சார். ஸோ கடைசி வரைக்கும் அவர்கிட்ட பழகவங்க எல்லாருமே அவர் நினச்சிருப்பாங்க. அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட பப்ளிக்கில் எல்லாத்துக்கும் பழகினாங்க, அவங்களும் எல்லோரும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.